வழக்கினுடைய வாதத்தின் பொழுது மனுதாரர் தரப்பில் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த விதியையே நாங்கள் திருத்தி இருக்கிறோம், மாநில செயற்குழு கூட்டத்தில் அதை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த வழக்கு முறையாக தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த வழக்கு தாக்கல் செய்வதே சட்டவிரோதமானது. இது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் தாக்கல் செய்வது சரியல்ல. இது சிவில் வழக்காகத்தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் முறையிட்டோம். அதேபோன்று இந்த வழக்கை தாக்கல் செய்த மனுதாரர் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர் அல்ல, அவர் ஒரு நியமனம் செய்யப்பட்டவர் என்பதையும் நாங்கள் எடுத்து தெரிவித்தோம். அதேபோன்று பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளருக்குத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் வடிவேல் ராவணன் அவர்கள்தான் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு தலைமை தாங்கக்கூடிய அதிகாரம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில் நிறுவனராக மருத்துவர் ஐயா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் முறையாக அவருக்கு நேரடியாகவும் இணைய வழியின் மூலமாக, அதாவது இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த கூட்டம் நடத்துவதற்கான அழைப்புதழை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர் நாளை கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் மீண்டும் அவருக்கு உங்கள் மூலமாக இந்த அழைப்பை அவர்களுக்கு விடுக்கின்றோம். நாளைய தினம் கட்சியினுடைய எதிர்கால செயல்பாடுகள் குறித்து நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம்.